இப்போ நம்ம வந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது ரயில்வேல. ஸோ நிறைய பேர் இந்த போஸ்ட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறதே கிடையாது. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஐடிஐ லெவலுக்கு தான் டெக்னீஷியனு, அதாவது ஐடிஐ படித்தவங்களுக்கு, டிப்ளமா படித்தவங்களுக்கு மட்டும்தான் டெக்னீஷியன் போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஆர்ஆர்சிலையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஐடிஐ படித்த மாணவர்கள் அல்ல அப்ரெண்டிஸ் படித்தவங்களுக்கு தான் அந்த வந்து நம்மளுக்கு ஆர்ஆர்சி எக்ஸாம், அதாவது குரூப் டி எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரயில்வேல ஆர்ஆர்பியில் நமக்கு வந்து கிரேட் 1 சிக்னல் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் வந்து பிஎஸ்சியில் வந்து எலக்ட்ரானிக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, பிஎஸ்சியில் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி படித்தவங்க, பிஎஸ்சி படித்தவங்க சரி, அதேமாதிரி டிப்ளமாவில் ட்ரிபிள்இ, இசிஇ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமாவில் படித்தவங்க சரி, அதுமாதிரி டிகிரியில் வந்து நிறைய பேர் பிஇ படிச்சிருக்காங்க, பிஇயில் வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பாங்க, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது போக நம்மளுக்கு பிஇயில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சில் உள்ளவங்க எல்லாருமே இந்த போஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டை அப்ளை பண்ணுறது வந்து ரயில்வேல வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஸோ டிப்ளமா படித்தவங்களும் சரி, பிஎஸ்சி படித்தவங்களும் சரி, பிடெக் அல்லது பிஇ படித்தவங்களும் இந்த சிக்னல், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், கிரேட் 1 போஸ்ட்டு டைரெக்டாக ரயில்வேல எளிமையாக வாங்கலாம். ஸோ அதுக்கு உண்டான நம்ம டெக்னீஷியன் அதில் வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதிகப்படியான மார்க் அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து இந்த நம்ம சேனலில் விரிவாக கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம வந்து எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், என்னோடய சேனலில் நான் ஏற்கனவே ஒரு சேனலில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம படிக்கும்போது வெறும் வந்து ஒன் வேர்ட் புக் அல்லது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை மட்டும் அப்படியே படித்து இதுக்கு இது ஆன்சர், இதுக்கு இது ஆன்சர் அப்படி மனப்பாடம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கான்செப்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா மல்டிபிள் சாய்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு கேட்டாலும் நம்ம கேன் ஏபிள் டு ஆன்சர். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை நான் வந்து நம்ம சேனலில் ஒரு டாப்பிக்காக, ஸோ டாபிக் வைஸ், சப் டாபிக் வைஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ் த ரிலேட்டட் கொஷின்ஸ், தட் இஸ் ரிலேட்டட் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், நீங்கள் ஏபிள் டு ஆன்சர் எனி கொஷின் ஆன் திஸ் பேசிக் அல்லது ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஜென்ரல் சயின்ஸில் தான் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டெக்னீஷியனில் கூட 40 மார்க் கேட்டிருக்காங்க ஜென்ரல் சயின்ஸில். அதே மாதிரி நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்க, ஜஸ்ட் யுவர் லோக்கோ பைலட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் தான் மெயின். ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே டெக்னீஷியன்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அல்லது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதை வந்து நம்ம வந்து கான்செப்ட் வைஸாக நம்ம சேனலில் ஒரு பகுதியாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா சுலபமாக நம்ம இதில் மார்க் எடுக்கலாம். ப்ளஸ் இது போக நம்ம அரித்மெட்டிக்கு, ரீசனிங் எல்லாமே இதை கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை 1 by 1 கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வரும்போது யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் எவ்ரி கொஷின்ஸ் இன் தி எக்ஸாம். மோரோவர் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. என்ன அவேர்னஸ்னால், நிறைய பேர் டிப்ளமா படிச்சிருக்காங்க, டிப்ளமா படிச்சுட்டு ரயில்வேல என்ன எக்ஸாம் இருக்குது, என்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. டிகிரி படித்தவங்களுக்கே டெக்னீஷியன் கிரேட் 1 எலிஜிபிளா இல்லையா அப்படின்றதே தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் டிகிரி படித்தவங்க எல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்ம வந்து எக்ஸாமை எளிமையாக மேற்கொள்ளலாம். ஸோ இதை வந்து நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம பார்ப்போம். நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன், சேனலோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ரெகுலராக நம்ம லேர்ன் வித் சரண் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும்.